ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 22. பெனட் குடும்பத்தினருக்கு லூகாஸ் வீட்டில் விருந்துண்ண ஏற்பாடாயிற்று. காலின்ஸ் பேசுவதை மிஸ் லூகாஸ் சிரத்தையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்கு எலிசபெத் அவளுக்கு நன்றி கூறினாள். நீ பேசிக்கொண்டிருப்பது அவனை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கிறது. இதற்கு நான் உனக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றாள் எலிசபெத். தன்னுடைய நேரத்தை அவனுக்காக செலவழித்தாலும் தன்னுடைய தோழிக்கு உதவி செய்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு திருப்தி அளித்தது. எலிசபெத் நினைத்ததை விட சார்லட் அவனிடம் மிகவும் இனிமையாக பேசிக்கொண்டிருந்தாள். எங்கு காலின்ஸ் மீண்டும் எலிசபெத்திற்கு தன்னுடைய திருமண வேண்டுகோளை விடுத்து விடுவானோ என்பதற்காகவே அவனை தன்னுடன் உரையாடலில் ஈடுபடுத்தி கொண்டாள். இதுதான் மிஸ் லூகாஸின் திட்டம். தன்னுடைய எண்ணம் கண்டிப்பாக வெற்றியடையும் என நம்பினாள். அன்று இரவு காலின்ஸ் லாங்பர்னுக்கு திரும்பும் பொழுது கூட அவள் தன் எண்ணம் நிறைவேறும் என்று நினைத்தாள். தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்பான் என எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் இன்னும் 2 நாட்களில் அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிடுவான் என்ற செய்தி அவளுக்கு பயத்தை கொடுத்தது. அவனுடைய சுபாவத்தை பற்றி அவள் தவறாக புரிந்து கொண்டிருந்தாள் என்பது அவன் மறுநாள் காலை தந்திரமாக லாங்பர்ன் இல்லத்திலிருந்து தப்பித்து லூகாஸ் இல்லத்திற்கு விரைந்து அவளை பார்க்க சென்றதிலிருந்து தெரிந்தது. பென்னட் குடும்பத்து பெண்கள்தான் கிளம்புவதை பார்க்கக்கூடாது என நினைத்தான். அப்படி அவர்கள் பார்த்துவிட்டால் தான் எதற்காக கிளம்புகிறோம் என்பதனை புரிந்து கொண்டு விடுவார்கள். தன் திட்டம் பூர்த்தியாகும் வரை இது யாருக்கும் தெரிய வேண்டாம் என நினைத்தான். சார்லட் பழகிய விதம் அவனுக்கு ஊக்குவிப்பது போல் தோன்றியது. அவன் சற்று தைரியமாக இருந்தாலும் புதனன்று நடந்த சம்பவத்திலிருந்து அவனுடைய தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருந்தது. அவனுக்கு லூகாஸ் இல்லத்தில் நல்ல வரவேற்பு இருந்தது. மேல் மாடி ஜன்னலிலிருந்து அவனை பார்த்துவிட்ட சார்லட் கீழே இறங்கி வந்து அவனை எதிர்பாராத வண்ணம் சந்திப்பது போல வழியில் எதிர்கொண்டாள். காதலும் காதல் பேச்சும் அவளுக்காக காத்திருப்பதை அவள் எதிர்பார்க்கவே முடியாது. சிறிது நேரத்திலேயே அவன் பேசி முடித்து அதில் அவர்களுக்கிடையில் எல்லாம் திருப்திகரமாக முடிவு செய்யப்பட்டது. அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் தங்களுடைய திருமண தேதியை குறிக்குமாறு வேண்டினான். உடனடியாக அது அவசியமில்லை என்றாலும் அவனுடைய சந்தோஷத்தினை குலைக்க அவள் விரும்பவில்லை. அவனுடைய காதலை எந்த ஒரு பெண்ணும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் முட்டாளாக இருந்தான். ஆனால் மிஸ் லூகாஸ் விருப்பப்பட்டது ஒரு பாதுகாப்பான சௌகரியமான வாழ்க்கையைதான். அது எப்படி கிடைத்ததென்று அவள் கவலைப்படவில்லை. எவ்வளவு விரைவில் கிடைக்குமோ அவ்வளவு நல்லது என்று நினைத்தாள். சர் வில்லியம் லேடி லூகாஸின் சம்மதம் கேட்கப்பட்டு அவர்களும் மிகவும் சந்தோஷமாக சம்மதித்தனர். சீதனமாக மிக குறைந்த தொகையையே கொடுக்க முடியும் என்ற நிலையில் காலின்ஸின் அந்தஸ்து சார்லட்டிற்கு பொருத்தமாக இருக்கும் என்றும் தோன்றியது. காலின்ஸின் எதிர்கால நிதி நிலைமையையும் திருப்திகரமாக இருந்தது. இதற்கு முன் எதை பற்றியும் நினைத்திராத லேடி லூகாஸ் இப்பொழுது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவளாய் மிஸ்டர் பெனட் இன்னும் எவ்வளவு காலம் உத்தேசமாய் உயிரோடு வாழ்வார் என யோசிக்கலானாள். என்றைக்கு காலின்ஸுக்கு லாங்பர்ன் சொத்து கைக்கு வருகிறதோ அன்று தாங்கள் இருவரும் ஜெயின் ஜேம்ஸ் கோர்ட்டுக்கு போகலாம் என்று சர் வில்லியம் தன் மனைவியிடம் தீர்மானமாக சொன்னார். குடும்பம் முழுவதுமே எல்லையில்லா சந்தோஷம் அடைந்தது. இளைய பெண்களுக்கு தாங்கள் நினைத்ததை விட ஓரிரு வருடத்திற்கு முன்பாகவே வெளியே வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்ற நம்பிக்கை வந்தது. தங்களது சகோதரி கல்யாணம் ஆகாமலேயே இறந்து விடுவாளோ என அஞ்சிய ஆண் பிள்ளைகள் நிம்மதியடைந்தனர். சார்லட்டிற்கு விரும்பியது கிடைத்து விட்டதால் நிதானமாக சிந்தனையில் ஆழ்ந்தாள். எண்ணி பார்த்த பொழுது எல்லாம் திருப்தியாக இருந்தது. காலின்ஸ் புத்திசாலியாகவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இல்லை. அவன் கூட இருப்பது ஒரு சங்கடம் தரும். அவள் மீது இருக்கும் அன்பும் கருணையாகத்தான் மாறும். ஆனாலும் அவன் அவளுக்கு கணவனாக இருப்பான்.
ஆண்களையும் திருமண வாழ்க்கையை பற்றியும் அவளுக்கு என்றுமே நல்ல அபிப்பிராயம் இருந்தது இல்லை. திருமணம் மட்டுமே அவளது குறிக்கோளாக இருந்தது. படித்த ஆனால் பணம் இல்லாத இளம் பெண்களுக்கு திருமணம் தான் கௌரவமான நிலையை கொடுக்கும். சந்தோஷம் தருமா என்பது சந்தேகம்தான். ஆனால் பாதுகாப்பை தரும். இந்த பாதுகாப்பு 27 வயதாகும் அழகும் இல்லாத தனக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம் என்று உணர்ந்தாள். எலிசபெத்தின் நட்பை மிகவும் மதிக்கும் சார்லெட்டிற்கு இந்த விஷயம் கேட்டு அவள் அடையப்போகும் அதிர்ச்சியை நினைத்துதான் கவலை வந்தது. எலிசபெத் ஆச்சரியப்படுவாள், அவளை திட்டுவாள். இதனாலெல்லாம் அவளுடைய தீர்மானம் ஆட்டம் காணாது. ஆனால் எலிசபெத் இதற்கு உடன்படாமல் இருப்பது நிச்சயம் வருத்தத்தை அளிக்கும். தானே எலிசபெத்திடம் செய்தி சொல்ல வேண்டும் என நினைத்து காலின்ஸிடம் இரவு லாங்பர்னுக்கு சென்றவுடன் அவர்களிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டாள். அவனும் இதனை ரகசியமாக வைத்திருப்பதாக கூறி சென்றான். ஆனால் அதை காப்பாற்ற மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவன் நீண்ட நேரமாக இல்லாதது அவர்களிடம் ஆர்வத்தை கிளப்பியதால் நேரடியாக அவனை கேள்வி மேல் கேள்வி கேட்டனர். இதனை சமாளிக்க மிகவும் புத்திசாலித்தனம் தேவைப்பட்டது. அவனுக்கு தன்னுடைய காதலை பற்றி சொல்ல வேண்டும் என தோன்றியது. ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னை அடக்கி கொண்டான். மறுநாள் வெகு சீக்கிரமே அவன் புறப்படுவதாக இருந்ததால் முதல் நாள் இரவே எல்லா பெண்களிடமும் அவன் விடை பெற்று கொண்டான். அவனுக்கு நேரம் கிடைக்கும்போது மீண்டும் லாங்பர்ன் வரும்படி மிகவும் பணிவுடனும் அன்புடனும் மிஸ்ஸஸ் பெனட் அவனை அழைத்தாள். இந்த அழைப்பு எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கிறது. ஏனென்றால் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். எவ்வளவு விரைவில் வர முடியுமோ அவ்வளவு விரைவில் மீண்டும் வருவேன் என பதிலளித்தான். இதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியமடைந்தனர். அவ்வளவு சீக்கிரம் அவன் திரும்பி வருவதை விரும்பாத மிஸ்டர் பெனட், இதற்கு லேடி காதரின் சம்மதிப்பாளா? உன் எஜமானியின் கோபத்திற்கு ஆளாவதை விட உன் உறவினர்களை புறக்கணிப்பது ஒன்றும் தவறல்ல என்றார். உங்களுடைய அக்கறைக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அவளுடைய சம்மதம் இல்லாமல் அந்த மாதிரி பெரிய முடிவு எதையும் நான் எடுக்க மாட்டேன். நீ ஜாக்கிரதையாக இரு. அவளுடைய அதிருப்திக்கு ஆளாகாதே. நீ மீண்டும் இங்கு வருவது அவளுக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக வீட்டிலேயே இரு. நாங்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றார். என்மேல் கொண்டுள்ள உங்கள் அன்பான அக்கறைக்கு மிக்க நன்றி. இதற்கும் நான் எட்போஷரில் தங்கியிருந்த பொழுது நீங்கள் அளித்த மரியாதைக்கும் விரைவாக என்னிடமிருந்து நன்றி கடிதம் உங்களுக்கு வரும். எலிசபெத் உட்பட நல்ல உள்ளம் படைத்த மற்ற பெண்களுக்கும் நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று கூறினான். எல்லா பெண்களும் மிக்க மரியாதையுடன் நடந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அவன் மீண்டும் வர இருப்பது குறித்து அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். தன்னுடைய இளைய பெண்களில் ஒருத்திக்காக தான் அவன் அவ்வாறு சொல்கிறான் என்று நினைத்த மிஸ்ஸஸ் பெனட் மேரியை ஏற்றுக்கொள்ள வைக்கலாம் என்றும் நினைத்தாள். மற்ற சகோதரிகளை விட மேரிக்கு காலின்ஸ் மேல் நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அவனுடைய திடமான எண்ணங்கள் அவள் கவனத்தை கவர்ந்தன. தன்னை போல் புத்திசாலியாக இல்லாவிட்டாலும் தன்னை பார்த்து தன்னை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்ட அவனும் புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தி கொள்வான், ஒரு நல்ல துணைவனாக இருப்பான் என நினைத்தாள். ஆனால் மறுநாள் காலை இந்த நம்பிக்கைகள் குலைந்து போயின. காலை உணவுக்கு பிறகு மிஸ் லூகாஸ் எலிசபெத்தை தனியாக அழைத்து பேசி முதல் நாள் நடந்த நிகழ்ச்சிகளை விவரித்தாள். காலின்ஸ் அவள் சிநேகிதியிடம் காதல் கொண்டிருக்கலாம் என்று கடந்த ஓரிரு நாட்களாக எலிசபெத்திற்கு தோன்றியது. ஆனால் தான் காலின்ஸை விரும்புவது என்பது எப்படி ஒரு இயலாத விஷயமோ அதுபோலவே சார்லட் காலின்ஸை ஊக்கப்படுத்துவாள் என்பதை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவளுடைய இயல்பான அடக்கமான பண்பான நடத்தையையும் மீறி காலின்ஸுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதா? சார்லட், இது இருக்கவே இருக்காது என கத்தினாள். அமைதியாக விஷயத்தை கூறிக்கொண்டு வந்த மிஸ் லூகாஸ்
எலிசபெத்தின் கண்டனம் சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவள் இதை எதிர்பார்த்து இருந்ததால் அமைதியாக பதிலளித்தாள். எலிசா, நீ ஏன் ஆச்சரியப்பட வேண்டும்? உன் விஷயத்தில் வெற்றி பெறாததால் எந்த ஒரு பெண்ணின் நல்ல அபிப்பிராயத்தையும் காலின்ஸ் பெறுவதை உன்னால் நம்ப முடியவில்லையா? கஷ்டப்பட்டு அமைதியை வரவழைத்து கொண்ட எலிசபெத் அவர்களிடையே ஏற்பட்டிருக்கும் உறவுக்காக தான் சந்தோஷப்படுவதாக கூறி அவளுக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தினாள். நீ என்ன நினைக்கிறார் என புரிகிறது என்ற சார்லட், சமீபத்தில் தான் காலின்ஸ் உன்னை மணக்க விரும்பியதால் நீ நிச்சயமாக ஆச்சரியப்படுவாய். ஆனால் இதை பற்றி மீண்டும் சிந்தித்து பார்த்தால் என்னுடைய முடிவு உனக்கு திருப்தியை தரும். நான் காதல் வயப்படுபவள் அல்ல என உனக்கு தெரியும். நான் எப்பொழுதுமே அப்படி இருந்ததில்லை. நான் கேட்பது சௌகரியமான ஒரு வாழ்க்கை, காலின்ஸின் குணம், அவனுக்குள்ள தொடர்புகள், வாழ்க்கை நிலை, இவற்றை பார்க்கும்பொழுது திருமண வாழ்வில் அனைவரும் எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி அவனிடம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். சந்தேகமே இல்லாமல் என்று எலிசபெத் அமைதியாக பதிலளித்தாள். சிறிது நேரத்திற்கு பின் அவர்கள் வீட்டில் உள்ள மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். சார்லட் அதிக நேரம் அங்கு தங்கவில்லை. எலிசபெத் தான் இதுவரை கேட்டதை எல்லாம் நினைத்து பார்த்தாள். அவளது மனம் இதை ஏற்றுக்கொள்ள நீண்ட நேரம் ஆயிற்று. 3 நாட்களில் 2 பெண்களுக்கு அவன் தனது திருமண வேண்டுகோளை விடுத்தது எவ்வளவு வினோதமோ அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது சார்லட் அவனை ஏற்றுக்கொண்டதும். திருமணத்தை பற்றி சார்லட்டிற்கு உள்ள கருத்து தன் கருத்துக்கு மாறுபட்டது என தெரியும். ஆனால் சமயம் என்று வரும்பொழுது எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு இந்த திருமண வாழ்க்கைக்கு இவ்வாறு சார்லட் ஒத்துக்கொள்வாள் என்று எலிசபெத்தால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. காலின்ஸின் மனைவியாக சார்லட் இருப்பது அவமானத்திற்குரிய விஷயமாக கருதினாள். சார்லட் தன்னைத்தானே இவ்வாறு அவமானப்படுத்தி கொண்டதால் தன் பார்வையில் அவள் தரம் தாழ்ந்தது மன வருத்தத்தை அளித்தது. மேலும் அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டாள் என்ற எண்ணமும் வருத்தத்தை அளித்தது. அத்தியாயம் 22 முடிந்தது.